கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. அனுதினமும் நம் போராட்டங்களை சந்திக்கிறோம். எல்லாருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு விதத்தில் போராட்டங்களை நம்ம சந்தித்து கொண்டே வருகிறோம். பரிசுத்த வேதாகமும் போராட்டங்கள் உண்டு என்று சொன்னாலும் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியையும் அது சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அணைத்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ரொம்ப அழகாக எபிரேய நிருபர் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஜெயித்தார்கள், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நாமும் வெற்றி பெறுவோம். வேதவசனம் சொல்லி உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டு உங்களையும் என்னையும் ஜெயிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஏன்னா ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நமக்கு விரோதமாக எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் எழும்பினாலும் அவர்களில் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக அக்கினி எழும்பலாம், ஜெயிக்கிறதுக்கான உதவி செய்கிறார். நமக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கலாம், அங்கேயும் நமக்கு ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால் நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாகவே இருப்போம். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்கப்படுகிற தேவாதி தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்று உங்களை அப்படியே நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, ஜெயம் மாத்திரமே உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.